Dear students, welcome our channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th accountancyல மூணாவது பாடத்துல 9வது சம் போட போறோம். நம்ம ஏற்கனவே 7 8 ரெண்டு கணக்கு போட்டுருக்கோம். இப்போ 9வது கணக்கு போட போறோம். இப்போ வந்து பயிற்சி வினா 9 பக்கம் 68 பாரு. கணினி வியாபாரம் செய்யும் ரமேஷின் குறிப்பேட்டில் பின்வரும் நடவடிக்கை பதிவு செய்க. கணினி வியாபாரம் செய்கிறாரு ரமேஷ் குறிப்பேட்டு பதிவு கேட்குறாங்க. இப்போ 2018 மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்குமே பார்த்தோம், தனித்தனியாக போட்டோம். ரொக்கத்தோட தொழில் தொடங்கியது அப்படின்னாக்கா ரொக்கம் வந்து சொத்து, தொழிலுக்கு உள்ளே வருது, உள்வரதை பத்து செய்க அப்படின்னு சொல்லிட்டு ரொக்க கணக்கு பற்று யார் இருக்காரோ அவர் ரமேஷ்னப்போ ரமேஷ் முதல் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே குறிப்பேடு போட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு குறிப்பேட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. கூட்டு குறிப்பேட்டு பதிவு அப்படின்னாக்கா ரமேஷ் வந்து 3 லட்சம் ரொக்கம் கொண்டு வராரு, ஒரு சரக்கா 80,000 கொண்டு வராரு, அரைக்கா 20,000 கொண்டு வராரு, தொழில் தொடங்கினார் அப்படின்னா இது வந்து கூட்டு குறிப்பேட்டு பதிவு. இது கூட்டு குறிப்பேட்டு பதிவு எழுதிக்கோ. 2018 மார்ச் 1 பார்த்தீங்கன்னா ரமேஷ் ரொக்கம் 3 லட்சம், சரக்கிருப்பு 80,000, அரைகள் 27,000 ஆகியோர் தொழில் தொடங்கினார். அப்படின்னா ரொக்கம் கொண்டு வராரு, சரக்கிருப்பு கொண்டு வராரு, அரைகளும் கொண்டு வராரு. அப்போ எழுதிக்கோ. இங்கே ரொக்க கணக்கு பற்று ஒன்றாந்தேதி ரொக்க கணக்கு பற்று சரக்கிருப்பு கொண்டு வராரு. சரக்கிருப்பு கணக்கு பற்று அரைகளும் கொண்டு வராரு. அரைகள் கணக்கு பற்று இப்போ பாருங்க, ரொக்கம் எவ்வளோ கொண்டு வர? 3 லட்சம் கொண்டு வராரு. ரொக்கம் வந்து 3 லட்சம். சரக்கிருப்பு எவ்வளோ கொண்டு வராரு? 80,000. சரக்கிருப்பு 80,000, அரைகள் 27,000 கொண்டு வரார். நம்ம ஏற்கனவே தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ வந்து ரமேஷ் என்பவர் எல்லாம் கொண்டு வராரு. ரொக்கமும் ஒரு அரை கொடுத்து சரக்கிருப்பு அரைகள் 3 கொண்டு வராரு. அப்போது ரொக்க கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு பற்று, அரைகள் கணக்கு பற்று யார் இது? ரமேஷ் முதல் கணக்கு வரவு. ரமேஷ் முதல் கணக்கு வரவு எவ்வளோ? இது கூட்டி போடு. 4,07,000 வரும். கூட்டினா 4,07,000. இப்போ என்னது? ரமேஷ் ரொக்கம் சரக்கு அரைகளோடு தொழில் தொடங்கினார். ரமேஷ் என்பவர் பிராக்கெட் எழுதிக்கோ. இவர் ரொக்கம் சரக்கிருப்பு அரைகலன் தொழில் தொடங்கினார். இது புரியுதுங்களா? 2வது நடவடிக்கை பாரு. வங்கியில் பணம் செலுத்தியது 2வது நடவடிக்கை. 2வது வங்கியில் பணம் செலுத்தியது. வங்கியில் பணம் செலுத்தி வங்கி வந்து பெறுவோருங்க. வங்கியில் வந்து பணம் போடுறோம், வங்கி வந்து பெறுவோர். அப்படின்னா அது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று வங்கியில் செலுத்தியது வங்கி பெறுவோர். வங்கி தந்தா வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. எவ்வளோ? வங்கியில் பணம் செலுத்தது 2 லட்சம். 2 லட்சம் பற்று, 2 லட்சம் வரவு. இது போட்டுக்கோ. பற்று டெபிட், வரவு கிரெடிட் அப்படின்னு போட்டுக்கோ. இப்போ அது வங்கியில் செலுத்தியது போட்டுக்கோ. ரொக்கம் வங்கியில் செலுத்தியது. ரொக்கம் வங்கியில் செலுத்தியது. பாருங்க, வங்கியில் ரொக்கம் செலுத்தியது ஆள்சார் கணக்கு பற்றி இங்கே வங்கி பெறுவோர். அப்போ வங்கி கணக்கு பற்று ரொக்கம் வந்து வெளியே போகுது. இது வந்து சொத்து கணக்கு.
வெளியே செல்வது வரவு செய்யணும், ரொக்கம் வெளியே போகுது, ரொக்க கணக்கு வரவு. மூணாவது, ஜெயலட்சுமி அரைக்கலன் விற்பனை திரும்பியில் வந்து 28,000 மதிப்புள்ள அரைக்கலன் கடனுக்கு வாங்கப்பட்டது. மூணாம் தேதி பாரு, ஜெயலட்சுமி நிறுவனம் இருக்குது, அந்த அரைக்கலன் நிறுவனத்திலிருந்து 28,000 மதிப்புள்ள அரைக்கலன் கடனுக்கு வாங்கப்பட்டது. அப்படின்னா அது கடன் கொள்முதல், கடன் கொள்முதல் போடலாம், கொள்முதலும் போடலாம். கொள்முதல் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு பற்று ஜெயலட்சுமி அரைக்கலன் கணக்கு வரவு எவ்வளோ? 28,000. பற்று 28,000, வரவு 28,000. இப்போ கடன் கொள்முதல் போட்டுக்கோ, ஜெயலட்சுமி கடன் கொள்முதல் போட்டுக்கோ. ஜெயலட்சுமியிடம் கடன் கொள்முதல், இது கடன் கொள்முதல் போட்டாலும் ஓகே. 4ஆம் தேதி பாரு, அசோகனிலிருந்து 5,000 மதிப்புள்ள சரக்குகள் எடுப்பு அட்டை மூலமாக பணம் செலுத்தி வாங்கப்பட்டது. அசோகனிலிருந்து என்ன பண்ணுறோம்? 5,000 ரூபாய் சரக்கு வாங்குறோம். அசோகனிலிருந்து 5,000 ரூபாய் சரக்கு வாங்குறோம். இப்போ அசோகன் 1000 சரக்கு வாங்குறதுனால கொள்முதல். இப்போ அசோகன் கணக்கு வரவு வரும், ஆனால் தருவோர் வரும். அசோகன் தருவோர், அப்போ கொள்முதல் அசோகனுக்கு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடுப்பு அட்டை மூலம் பணம் செலுத்தப்பட்டது. எடுப்பு அட்டை மூலமாக அவங்க என்ன பண்ண அசோகனுக்கு பணம் செலுத்தி வாங்கப்பட்டது. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று எது மூலம் பணம் கொடுத்தோம்? எடுப்பாட்டை மூலம் கொடுத்தோம். எடுப்பாட்டைனா வங்கி, எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, எடுப்பாட்டை, ஏடிஎம்மு, அப்புறமேட்டு ஆன்லைனில் பே பண்ணுறது, மின்னணு வர்த்தகம், எதுவாக இருந்தாலும் வங்கி தான். வங்கி கணக்கு எவ்வளோ? 5,000. சரக்கு எடுப்பாட்டை மூலம் செலுத்தப்படுது போட்டோம். சரக்குகள் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தப்பட்டது. இங்கேயும் வாங்குறோம், கொள்முதல் கணக்கு பற்று யாருக்கு வங்கி தருவோம், வங்கி மூலமாக தரோம், வங்கி கணக்கு வரவு. அதுக்கு அடுத்து போடலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, 5ஆம் தேதி நடவடிக்கை போடலாம். 5ஆம் தேதி குணாவிலிருந்து 10,000 மதிப்புள்ள பொருட்கள் இணை வங்கி மூலம் வாங்கப்பட்டது. 5ஆம் தேதி குணாவிலிருந்து 10,000 மதிப்புள்ள பொருட்கள் இணை வங்கி மூலம் வாங்கப்பட்டது. இப்போ குணா வந்து 10,000 பொருட்கள் இணை வங்கி மூலம் வாங்குறோம். இப்போ குணா வந்து அங்கே யாரு எது மூலம் வாங்க? இணை வங்கி மூலம் வாங்குறோம். பொருட்கள் வாங்கப்பட்டதுனாவே என்ன வரும்? கொள்முதல் கணக்கு பற்று. இணை வங்கி வாங்கப்பட்டதுனா கொள்முதல் கணக்கு பற்று எது மூலம்? இணை வங்கி மூலம் வாங்குறோம். அப்போ வங்கி கணக்கு வரவு. வங்கி கணக்கு வரவு எவ்வளோ? 10,000 ரூபாய். பற்று 10,000, பற்று 10,000 ரூபாய் வரவு. இணைய வங்கி மூலம் வாங்கப்படுது போட்டுங்க. இணைய வங்கி மூலம் வாங்கப்பட்டது அப்படி இது விளக்கு எழுதுற. அதுக்கடுத்து 6ஆம் தேதி பாரு, கண்ணனிலிருந்து 20,000 சரக்கு வாங்கப்பட்டு அதற்கான தொகை கடன் அட்டை மூலம் செலுத்தப்பட்டது. அதே கண்ணனிலிருந்து 20,000 சரக்கு வாங்குறோம், அந்த தொகை வந்து என்ன பண்ணுறோம்? கடன் அட்டை மூலம், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, டெபிட் கார்டு மூலம் நம்ம செலுத்துகிறோம். அப்போ என்ன வந்துன்னா கொள்முதல் கணக்கு பற்று அதே தான் அங்கே வரும். கொள்முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு எவ்வளோ? கண்ணாடி 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் பற்று, 20,000 ரூபாய் வரவு.
சரக்குகள் கடன் அட்டை மூலம் செலுத்தப்பட்டது. சரக்குகள் கடன் அட்டை மூலம் செலுத்தப்பட்டது. ஏழாவது நடவடிக்கை பாருங்க. சியாம் என்பது கடனுக்கு சரக்கு வாங்குது. சியாம் எடுத்து 50,000 ரூபாய் சரக்கு கடனுக்கு வாங்கும். அப்போ கடன் கொள்முதல் அப்படின்னா அது கொள்முதல் கணக்கு பற்று யார் அங்கே தருவார் கடனுக்கு? சியாம் தராரு. அப்போ சியாம் கணக்கு வரவு கொள்முதல் கணக்கு பற்று சியாம் கணக்கு வரும். எவ்வளோ வாங்குறோம்? 50,000 ரூபாய் வாங்குறோம். இங்கே சியாமிடம் கடன் கொள்முதல் போடுவோம். சியாமிடம் இருந்து கடன் கொள்முதல் ஷார்ட்டாக கடன் கொள்முதல் போட்டாலும் ஓகே. அதனால எட்டாம் தேதி பாருங்க, இங்கே தான் நல்லா கவனிக்கணும். சியாம் எழுதிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. இது சியாம் எழுதிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டதுனாக்கா இது கடனுக்கு சரக்கு வாங்கியது. நல்லா கவனிச்சுக்கோ. கடன் கொள்முதல்னாக்கா செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு. கடன் கொள்முதல்னா செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு. ஒரு ரஃபா போட்டு காமிக்கிற கேளுங்க. இப்போ கடன் கொள்முதலுக்கே போட்டிருக்கும் பாரு. கடன் இருந்து வாங்கினாக்கா என்னது? கொள்முதல் கணக்கு போட்டு சியாம் கணக்கு வரவு. அதே வந்து என்ன பண்ணுறோம்? சியாம் வாங்கிட்டு அவர்கிட்ட என்ன பண்ண மாற்றுச்சீட்டு ஏற்பட்டது. சியாம் என்ன பண்ணுறாரு? கடனுக்கு வாங்குகிறோம், இவர்கிட்ட மாற்றுச்சீட்டு வாங்கிக்கிறோம். நம்ம கடன் வாங்கிக்கிறோம். என்ன பண்ணுறாரு? இவர் மாற்றுச்சீட்டு வாங்கிக்கிறாரு. எனக்கு கொடுத்துட்டு போயா, உன் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு 3ஆம் தேதி நீ எவ்வளோ பணம் கொடுப்பியோ அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு போ, எனக்கு வந்து மாற்றுச்சீட்டை எழுதி கொடுத்துட்டு போகணும். இந்த மாற்றுச்சீட்டுனா முத்திரை பதிவு செய்யப்பட்ட ஒரு எழுத்து ஆவணம். இது வந்து ப்ராமிசரி நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல், செக்கோட பவர்ஃபுல் இருக்கிறது தான் இது வந்து மாற்றுச்சீட்டு. இப்போது சியாம் எழுதிய சீட்டு ஏற்கப்பட்டது அப்படின்னாக்கா சியாம் வந்து கடனுக்கு பொருள் வாங்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? எழுதி தராரு. நான் உங்கள் பொருள் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு எழுதி தராரு. எழுதி தராருன்னு அது செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு. சியாம் என்பவர் கடனுக்கு வாங்குறாரு, இவர் தான் சீட்டு எழுதி தராரு. இதான் மாற்றுச்சீட்டு எழுதி தராரு. உங்களுக்கு 3 நாளில் தரேன், 10 நாளில் தரேன், 15 தரேன் எழுதி தராரு. அப்போது செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு அப்படின்னா ஒரு என்னன்னாக்கா செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு பட்டு சியாம் கணக்கு பட்டு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரும். சியாம் கணக்கு பட்டு யார் எழுதி தருது? சிவாய்தா. இப்போ சியாம் கணக்கு பட்டு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு வரவு எவ்வளோ பாரு? 50,000 ரூபாய். சியாம் எழுதிய மாற்றுச்சீட்டு எடுக்கப்பட்டது. சியாம் எழுதிய மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது. ஒன்பதாவது நடவடிக்கை பாருங்க. ஜெயலட்சுமி அறைகளை விற்பனையத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை பாதி காசையும் செலுத்தப்பட்டது. இங்கே 3ஆம் தேதி நடவடிக்கை பாருங்க. ஜெயலட்சுமி அறைகள் 28,000 ரூபாய் பொருள் வந்து கடனுக்கு வாங்குறோம். 28,000 ரூபாய் பொருள் ஜெயலட்சுமி இருந்து 3ஆம் தேதி கடனுக்கு வாங்குறோம். 9ஆம் தேதி என்ன பண்ணுறோம்னாக்கா அதை பாதி வந்து காசோலையை கொடுத்துரும். ஜெயலட்சுமி அறைகள் விற்பனைக்கு வந்து செலுத்த வேண்டிய தொகையை பாதி காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. காசோலைன்னா என்ன வரும்? வங்கி தான். இப்போ யாருக்கு கொடுக்குறோம்? ஜெயலட்சுமி தரோம். இப்போ பெறுவார் யார்? ஜெயலட்சுமி. அப்போ ஜெயலட்சுமி அறைகள் கணக்கு பற்று ஜெயலட்சுமி அறைகள் கணக்கு பற்று வங்கி கணக்கு காசோலை மூலம் தரோம். வங்கி கணக்கு வரவு எவ்வளோ? பாதி 28,000 பாதி எவ்வளோ? 14,000. 3ஆம் தேதி 28,000 ரூபாய் கடனுக்கு வாங்குறோம். 9ஆம் தேதி பாதி காசோலையை கொடுத்துறோம். அப்போ 28 பாதி 14,000. அப்படின்னா அது காசோலையும் செலுத்தப்பட்டது.
காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. அதுக்கடுத்து இன்னொரு நடவடிக்கை இருக்கு. பாருங்க, சியாம் மார்க்ஷீட்டு பணம் செலுத்தப்பட்டது. சியாம் வந்து மார்க்ஷீட்டு 8ஆம் தேதி வாங்க எழுதி 50,000 மார்க்ஷீட் எழுதி தராரு. அவர் கொடுத்த மார்க்ஷீட் வந்து பணம் வந்து செலுத்துறாரு. சியாம் வந்து பணம் செலுத்திட்டாரு. பணம் செலுத்திட்டாரு என்ன வரும், செலுத்துக்குரிய மார்க்ஷீட் கணக்கு பற்று, செலுத்துக்குரிய மார்க்ஷீட் கணக்கு பற்று 10ஆம் தேதி, செலுத்துக்குரிய மார்க்ஷீட்டு கணக்கு பற்று பணமாக கொடுக்குறாரு. பணம் செலுத்துறாரு. ரொக்க கணக்கு வரவு எவ்வளோ, 50,000. மாற்றுச்சீட்டுக்கு பணம் செலுத்தியது. மாற்றுச்சீட்டிற்கு பணம் செலுத்தப்பட்டது. மார்க்ஷீட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கடன் கொள்முதல்னா செலுத்துக்குரிய மார்க்ஷீட்டு, கடன் விற்பனைனா பெறுதுக்குரிய மார்க்ஷீட் வரும். ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. புரியுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.